பார்க்க ஒரு திரைப்படம் லாந்தர். இது வந்து ஒரு த்ரில்லர், ஆக்ஷன், சைக்காலஜிக்கல் த்ரில்லர் சொல்லலாம், இல்லை சீரியல் கில்லர், சைக்காலஜிக்கல் த்ரில்லர் சொல்லலாம். இந்த படம் வந்து டைரக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா சாஜி சலீம். ரைட்டிங் கிரெடிட்ஸும் சாஜி சலீமுக்கு தான் போகுது. இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா கஜராஜ், சஹனா சந்திரசேகர், இவங்க கூட ஒரு லீட் ரோட்டில் முக்கியமான கேரக்டரில் ஹீரோவாக விதாத் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஃபுல்லாக விதாத்தோட ஒரு மூமெண்ட் தான் சொல்லணும் படத்தில். இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஷவல் வச்சுட்டு எல்லாரையும் நைட்டில் அடித்து கொல்லக்கூடிய ஒரு சைக்கோ கில்லரை பற்றி. இப்போ போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு சாராய கும்பலை வந்து பிடிக்கிறாங்க. அவ்வளோ கிளவரான நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோ கில்லர்கிட்ட போய் அடி வாங்குற மாதிரி காட்டுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. போலீஸோட பவர் என்ன, அதோட டெப்த் என்ன, இது மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அப்புறமா இன்டர்வல் பிளாக்கில் வந்து அந்த சைக்கோ கில்லர் யாருன்னு வந்து நம்மளுக்கு தெரிய வருது. அது வரைக்கும் படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தது. அண்டு விதார்த்தும் அவங்க ஒய்ஃப் பண்ணுற கெமிஸ்ட்ரிலாம் நல்லா இருந்துச்சு. அதேமாரி செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் படம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வரும்போது ரொம்ப தேட்டரில் உட்காரவே முடியல. ஆனால் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் ரொம்ப சூப்பராக வித்தியாசமாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் அப்படியே இதுவாகிடுச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக்கும் ரொம்ப நம்ம ப்ரெடிக்டபுளாக இருந்தது. அந்த ட்ரமேட்டிக் மூடு மாதிரி போயிடுச்சு. ஒரு ஆக்ஷன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் போய் ட்ரமேட்டிக் மூடு மாதிரி போயிடுச்சு. கடைசி கிளைமேக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெடிக்டபுளாக தெரிஞ்சே போச்சு. அதில் எந்த விறுவிறுப்பும் இல்லாமல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் விதார்த்தோட ஆக்டிங்கும் அவரோட பாடி மேனரிசம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அவர் ஏசிபியாக வந்தார். ஸோ அந்த ஏசிபியாக நடித்த முடுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்டாக இருந்துச்சு. அவரோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் வந்து பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.